வாங்க மாப்பிள. என்னதான் இது? விட்ட விடியாங்காட்டி குடும்பத்தோட நம்ம விட்டு போக்கா? என்ன மதனி? ஒண்ணுமே புரியல மீனாட்சி. கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் இங்க கூட்டிட்டாங்க. ஏதாச்சும் பிரச்சனையா மாப்பிள? சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு என் மானத்தையும் கௌரவத்தையும் நீங்கதான் மாப்பிள காப்பாத்தணும். மாப்பிள, இன்னைக்கு என்ன சுத்தி பல எதிரிகள் இருக்காங்க. இதுக்கு மேலேயும் புது எதிரிகளை உருவாக்க விரும்பல. இந்த சூழ்நிலையில என் மகன் என் வீட்டுல இருக்கிறத விட உங்க வீட்டுல இருக்கிறதான் பாதுகாப்பு. மாப்பிள, நான் விரும்புற ஒருத்தன் கையில என் பொண்ணை புடிச்சு கொடுக்கிற வரைக்கும் இவளோட உயிருக்கும் மானத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. இன்னையிலிருந்து இவ என் மகன் இல்ல, உங்க மக. மாப்பிள, உங்களை நம்பி என் பொண்ணை மட்டும் ஒப்படைக்கல, இந்த லிங்கப்ப நாயக்கனுடைய பரம்பரை கௌரவத்தையும் மானத்தையும் ஒப்படைக்கிறேன். காப்பாத்துங்க. மாப்பிள, என்ன நம்பி உங்க பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, தைரியமா இருங்க. உங்க பொண்ணோட கல்யாணம் உங்க விருப்பப்படிதான் நடக்கும். அது வரைக்கும் உங்க பொண்ணோட மானத்துக்கு உயிருக்கு நான் பொறுப்பு. என்ன மீறி எந்த கொம்பனும் உங்க பொண்ணு மேல கைய வைக்க முடியாது. மீறி கைய வச்சவன் தலை இருக்காது. புண்ணாக்கு திங்காத மாட்டு கொண்டு போய் வை. சரி சரி, சீக்கிரம் ஆட்டுங்க. எதுவும் பிரச்சனைன்னு வந்துட்டா கூட கூட பேசாம சொன்னது செய்ய தப்பு. அது போதும். சரி தம்பி, அப்படியே செய்யறேன். வரேன் தம்பி. ஹலோ ஹலோ, வாட வராரு. அண்ணா வாட வராரு. வந்தா வராரு. வராரா? போய் ஒளிஞ்சுக்கப்பா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நகம் வெட்டிட்டு இருக்கேன் மாமா. நகமெல்லாம் வீட்டுக்குள்ள போய் விட்டு வா. காத்தார மாமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாட்டுக்கு புண்ணா காட்டிட்டு இருக்கேனுங்க. காத்துல ஆட்டாத கையில சரிங்க பிடிச்சாங்க மாமா. அவங்க உன் கூட்டாளி சேது கண்ணிலே தட்டு போட மாட்டேங்கிறேன். அவர் இங்கதான் நிக்கிறாருங்க. இல்ல தோப்புல காவலுக்கு நிக்கிறாருங்க. மாமா, அந்த வயசு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்துங்க மாமா உள்ள வர்றதுக்கே சேது கூச்சப்படுறானுங்க. அப்புறம் பொண்ணுங்களை பார்த்தாங்க மாமா, குப்புரடிச்சு படுத்துக்கிறானுங்க மாமா. அவ்வளவு வடக்குங்க மாமா. என் தம்பி படிக்காம இருந்தாலும் பண்பானம். ஆமாங்க மாமா. நீ கண்டதை கத்து கொடுத்து அவனை கெடுத்துறாரு. என்ன ரொம்ப பம்புறாருங்க மாமா, சார பாம்பு ரேஞ்சுக்கு. மரத்துக்கு பின்னால என்ன பம்பு பம்புறாருன்னு பாருங்க. இப்படி ஒரு பம்பான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இங்க பாருங்க, அக்கம் பக்கத்துல ஆடு இருக்குன்னு பாக்குறானா, ஆடு மாடு இருக்குன்னு பாக்குறானா, என்ன அட்ட மாதிரி ஓட்டுறான் பாருங்க. இந்த மாதிரி பம்பான பையனை நான் பார்த்ததே இல்ல. வாடடே. நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணை கொண்டு போய் அடுத்தவங்க வீட்டுல விடுறது. அடுத்தவங்க வீடு இல்ல, என் சேனாதிபதி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். யாரு எங்க இருந்தா நல்லதுன்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு. அது அதுக்கு இல்லைங்க, காலாகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம்னா. கல்யாணமோ கருமாதியோ பண்ணி தொலைக்கிறேன்.
மீனாட்சி ஆ? ஏன் உனக்கும் தூக்கம் வரலையாங்க? ம், ம். தூங்கவும் மாட்டேங்க, தூங்க விடவும் மாட்டேங்க. இங்க சும்மா உட்காந்து தேவடு காக்குறது களத்து பக்கம் போனா காவ காத்த மாதிரியாவது இருக்கு. ரொம்ப நோண்டாத, பனியன் பிஞ்சு போகும். இழிக்காத. ம். நம்ம சமாச்சாரத்தை காலையில வச்சுக்கலாம். ஆ? என்னாச்சு இவனுக்கு? தானா சிரிச்சுக்கிறான். உன் கை மல்லிப்பூ மாதிரி இருக்குது. ஓ எப்படி இருக்கு? மல்லிப்பூ மாதிரி. இந்த கரடி கையும் உனக்கு மல்லிப்பூ மாதிரி இருக்கா? மாப்பி, நீயா? இது என்ன நீங்க மாடர் பண்ணலையா? வெடிக்கு தப்பிச்சிச்சு மாப்பி. மாப்பி, என்ன பகல் தூக்குமா? ராத்திரி பூரா எனக்கு தூக்கம் இல்ல மாமி. என்ன மாப்பி, கொசுக்கடியா மூட்டை பூச்சி தொல்லையா? ஒரு டின் பாலிடாயில வாங்கி பம்பு வழியா கப்புன்னு அடிச்சா குப்புன்னு தூக்கம் வந்திருக்குமே. மூட்டை பூச்சி கடியும் இல்ல, கொசு கடியும் இல்ல. ஆ. நம்ம ஐஸ் இல்ல, ஐஸ். அது ராத்திரி பூரா டேய் பச்சை பண்ணி, ராங் கொஸ்டின். நீ சொல்லு மாப்பி. ராத்திரி பூரா தூங்க விடாம எதிர் ஜன்னல்ல இருந்து என் மேல மல்லிகைப்பூ வீசிட்டு இருந்தது. வெறும் பூவா? நான் கூட என்னமோ டச்சிங் கிச்சிங் நடந்திருக்குன்னு நினைச்சேன். வெறும் பூவுக்கா இந்த புலம்புற? இதற்கு புலம்பாமல் வேறு எதற்கு புலம்புவது? பயர். அடச்சே, பயர் இல்லடா பயர். நாங்க மிலிட்டரியில அப்படின்னு சொல்லுவோம். மிலிட்டரியில என்ன கல்ல பல்லும்பாங்களா? ஓ ஐயையே, நீங்க பீடிலாம் சாப்பிடுவீங்களா? பீடிலாம் சாப்பிட மாட்டாரு, பிடிப்பார். ஏய், போய் எருமையை கவ்வு. எருமைன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. இப்படிதான் திபத்து பாடல 100 எருமை சுத்தி என்ன வளர்ச்சிச்சு. பின்ன குடும்பத்து ஒருத்தர் கோவிச்சுட்டு போனா விடுமா? உங்களுக்கு தேசப்பத்தே இல்ல. இவரு பெரிய 10, 9 எல்லாம் கண்டவர். போய் அண்டாவை கழுவிடா. மப்பி, யூ கண்டினியூ. இருட்டுதா, என்னடா பண்ண? ஐயோ அண்ணா ஓடியாங்க. என்னடா? வாட ஒருத்தன் போட்டு அடிச்சிட்டு கோமா வராரு. அஜிஜோ, அந்த பக்கம் வராரு. அப்படியா? அந்த பக்கம் போவாதீங்க, வாடி வருது. வாடியா? வாட பொண்டாட்டி. அப்ப இது புடி. இதை எங்க வச்சிருக்கு? பின்னால வைக்க போறதுக்கு வச்சிட்டு நீ குதிச்சு வைக்கிறேன். போங்கடா. ஐயோ ஓடல, கால் ஓடலையே. ஏய், என்ன கோழி தண்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்கற? மாமா, அடச்சே, பட்டணத்துல படிக்க போய் கண்ட பழக்கம் எல்லாம் பழகிட்டு வந்திருக்க. முதல்ல கேளு. நல்ல வேளை தம்பி படிக்க வைக்கல. தம்பி பறிச்சிட்டாலும் இடுப்பளவுக்கு பறிச்சிருவாரு. காத்தவராயா, மாமா, இங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, அண்டாவுக்கு தீ வச்சிட்டு இருக்கேன். உனக்கு கரும் சுவைகளை போய் தீ வைக்க சொன்ன. ஐயோ, கரும்பு சுவைக்க தீ வைக்க சொன்னீங்க. நான் மறந்து போய் வைக்க போறதுக்கு வைக்க சொல்லிட்டேன். போய் வேலை பாரியா, பேச்சுக்கு பேச்சு நொன்னாயும் பேசிக்கிட்டு. என்ன இன்னைக்கு தீபாவளி, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். காய்ச்சினியா? காய்ச்சல. காய்ச்சாம காலையில இருந்து என்ன பண்ணிருக்கீங்க? போய் காய்ச்சி வேகமா எடுத்துட்டு வா. வா, சீக்கிரம் வரணும். ஒரே வீட்டுல எத்தனை சோம்பேறி கழுத்தீங்க? பேக்ல 3, ஃப்ரண்ட்ல 3ங்க. அண்ணே, இந்த ஒண்ணு வந்துருச்சு. அடி யாருக்கு? வழக்கம் போல தங்கச்சிக்கு தான். மீனாட்சி, காய்ச்சின எண்ணெய் அப்படியே கொண்டு போய் நடு மண்டையில ஊத்து. வெள்ளரி பழ மாட்ட வெடிச்சிருவான். இப்ப இம்சை தாங்க முடியலடா. எனக்கு வந்து காலையில காய்ச்சின எண்ணெய தம்பி கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. மல்லிகைப்பூ தான். என்னங்க இது? பார்த்தா தெரியல, மல்லிகைப்பூ. தெரியுது தெரியுது. ராத்திரி ஒத்த மல்லிகைப்பூ வச்சுட்டு நீங்க நஸ்தினில, இப்ப கொத்து மல்லிகைப்பூ வச்சுட்டு நான் ஒன்னு அஸ்த போறேன் பாரு. சீ, போங்க. எங்க போறது? அவ்வளவு வெளிச்சமே நான் எதுக்கு நடுவுல சொம்பு? அடி பிச்சுதான்டா. என்னங்க இது பட்ட பகல் எப்படி? இது பாரு, காவக்காரனுக்கு ராத்திரி தான் பகல், பகல் தான் ராத்திரி. இருக்கிற ஒரே ஒரு படுக்கை ரூமையும் ஐஸ்வர்யா கொடுத்துட்ட. நம்மளை தூக்கி ஊஞ்சல்ல போட்ட. அதனால இனிமே நமக்கு குளிக்கிற ரூம் தான் படுக்கிற ரூம், படுக்கிற ரூம் தான் குளிக்கிற ரூம். எப்படி வசதி? 24 மணி நேரம் கட்டணம் முட்டாச்சி கடுகுன்னு வச்சிருந்தா எப்படின்னா? அதான்டா இவனுக்கு புள்ளைய பிறக்கல. சின்ன மாப்பிள்ளை சிரிச்சுக்கிட்டே இருக்க, அவருக்கு ஏன் குழந்தை பிறக்கல? ஏன்டா கல்யாணம் ஆகாம எப்படி புள்ள ஓ, பிறக்கும்? அது ஒன்று இருக்கோ? அது ஒண்ணு இருக்கா? அது ஒண்ணுதான். எஸ்.
அண்ணே அந்த உருண்டு போகுதுண்ணே. என்ன அது நடந்தா போகும்? அதுல என்ன உருட்டி உருட்டி அடிக்காருண்ணே. ஏன் இப்படி உருட்டி உருட்டி அடிக்கிறான் இவன்? டேய், இங்க திரும்ப. என்ன கண்ணுல தண்ணி? டேய், இதுக்கு தான் நான் சொன்னேன் அடுப்படியில் உட்காராத, புகை அடிக்கும்னு. அதுக்கு இல்லண்ணே, ஆடு மாடுகள் அடிச்சா கூட கேக்குறதுக்கு ஆள் இருக்கு. இந்த அம்மா போட்டு இப்படி அடிக்கிறாரு, கேக்குறதுக்கு நாது இல்லையா? ஓ, அதுவா? ஏன் இல்ல, நான் இருக்கேன். வரட்டு வாட கேக்குறேன். கேட்டுவீங்களா? என்ன கேக்குறீங்களாவா? டேய், என் டைப்பே வேற. இப்ப பாரு. ஐயா, பொறுமை. விட்றா. தங்கச்சி நில்லுமா, நீ அழாதமா. ஓ அண்ணன் நான் கேக்குறேம்மா. அண்ணே வாட வராருண்ணே. எங்க இந்தா. வரட்டுண்டா? அவன் என்ன பெரிய கொம்பனா? கேட்கலாம் பார் கேள்வி. எங்க மாமா? என்ன? ஒண்ணு இல்லைங்க மாமா. அன்னைக்கு தங்கச்சி ஆத்மேட்ல வச்சு, குளத்துமேட்ல வச்சு, வயக்காட்டுல கூட வச்சு, இன்னைக்கு நாங்க 2 பேர் இருக்கும் போதே எங்க கண்ணு முன்னாலேயே என்னதான் கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் தரத்தரன்னு இழுத்துட்டு போய் பாத்ரூம்ல வச்சு அடிக்கிறீங்க. அது நல்லா இல்லைங்க மாமா. இனிமே தங்கச்சி அடிக்காதீங்க மாமா. சரி 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 சரி, அடிக்கல அடிக்கல. வா, வேற இடம் பார்க்கலாம். என்ன கோபப்படுங்கன்னு பார்த்தா இப்படி சோத்தோரமா பம்புறீங்களே. டேய், நான் எல்லாம் கோவிச்சா நாடு தாங்காதுடா. ஏன் தாங்காது? அது எத்தனை கருமத்து தாண்டா தாங்கி. இப்படித்தான் நானும் மிலிட்டரியில. டேய், போடா. சொல்ல விட மாட்டீங்களே. நாய்க்கர்வாள், இந்த படத்துல இருக்கிற ஜோடி பொருத்தம் ரொம்ப பிரமாதமா இருக்குது. ஏய், உண்ட வீட்டுக்கு ரெண்டு நினைக்காதடா. இவ எனக்கு மருமகளாகிறதுக்குனே பிறந்தவ. நீ ஒண்ணு பண்ணு, நம்ம சாதி சங்கத்துல அட்ரஸ் நோட் புக் இருக்கு, அதை எடுத்து நம்ம சாதிக்கார ஒருத்தம் விடாம வீட்டுக்கே இதை போஸ்ட்ல அனுப்பிச்சு வை. இத பாரு, கல்யாணத்துக்கு அனுப்புற பத்திரிக்கை கூட ஒருத்தர் 2 மிஸ் ஆகலாம், ஆனா இது மிஸ் ஆகவே கூடாது. கவலையே படாதீங்க. லிங்கப்ப நாயக்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு ஒரு ரூபாயிலும் போகாதபடி நான் பாத்துக்கிறேன். அது என் பொறுப்பு. போடா, அவனை போய் வேலை பாரு. லூசு கூமட்ட. மாமா வாமா. அவனும் மாமாங்கற, நீயும் மாமாங்கற. ஊருக்குள்ள எவராவது கேட்டா தப்பா நினைக்க போறாங்கம்மா. நான் வேணா உங்களை அண்ணன் கூப்பிட்டுமா? ஓ, தங்கச்சி சென்டிமெண்டா? கூப்பிட்டுக்கோ. அண்ணே, இங்க பார், வெங்காய வேலை ஜாஸ்தி, மீசக்காரனுக்கு பதில் சொல்ல முடியாது. இப்ப சொல்லு. இந்த வீட்ல அடைஞ்சு கிடக்கிறது ஒரு ஜெயில் மாதிரியே இருக்குண்ணே. ஜெயில் மாதிரியா? ஜெயிலே தான். அதான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு வழி சொன்னீங்கன்னா. அது தெரிஞ்சா நாங்க போயிருக்க மாட்டோமா? இங்க உட்கார்ந்து ஏன் தேங்காய் திருவிட்டு இருக்கோம்? அதெல்லாம் பார், நெகத்துல அழுக்கு எடுக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். விஷயத்த சொல்லு. அதானே, சேது கூட வெளியில போறதுக்கு வழி சொன்னீங்கன்னா. ஏற்பாடு. இதுக்கு நீ என்ன மாமானே கூப்பிட்டு இருக்கலாம். இங்க பார், சென்டிமெண்ட் டச் பண்ணிட்ட. இந்த ஹாஸ்டல் எல்லாம் போய் சொல்லிட்டு வெளியில போய் சினிமா பாப்பீங்களே, அதே மாதிரி மீசக்காரன் வாடங்கிட்ட பர்த்டேன்னு ஒரு டூ போடு. சென்டிமெண்ட்டுக்கு லைட் ஆஃப் ஆயிடுவான். அப்புறம் உங்களை வெளியே அனுப்பிடுவான். சேதுவோட போவோமா ஊர் போலாம், திரிவோமா திருவா, ஜாலி என்ஜாய். அண்ணனும் தம்பி ஒருத்தன் வெட்டிக்கிட்டானுங்க. சொத்து தகராறாமா, காலை எப்படி கெட்டு கிடக்குது பாரு. என்னடா இதெல்லாம்? இன்னைக்கு என் பிறந்த நாள் மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காயுசா. இன்னைக்கு போற நீ என்னைக்கு மகராசியா வாழணும் தாய். மீனாட்சி, இது எங்க ஆத்தா கழுத்துல போட்டிருந்த சங்கிலி. உன் பிறந்த நாள் பரிசா மாமா ரத்தனை போட்டுக்கிட்டாய். வேண்டாம் மாமா, அக்கா போட்டுட்டு இருந்த சங்கிலி அது போய் எனக்கு. இதுல என்னமா இருக்கு? முதல்ல பிறந்த நாள் அதுவுமா, இவர் கையால கொடுக்கற தங்கத்தை வேண்டான்னு சொல்லாத, வாங்கிக்க. மாமா, இன்னைக்கு கோயிலுக்கு போனோம். தாராளமா போயிட்டு வா தாயே. நீ என் காவல்ல இருக்கான்னு தெரிஞ்சா அங்க எவனமே உன் மேல கை வைக்க பயப்படுமா. தைரியமா போயிட்டு வா. மீனாட்சி, நீ வேணா துணைக்கு போயிட்டு வந்துடுற. அது நான் 3 நாளைக்கு கோயிலுக்கு போக கூடாதுங்க. ஏன், என்னாச்சு உனக்கு? நான் எப்படி நான் போக கூடாதுங்க. காத்தவராயா, ஏனுங்க மாமா? ஐஸ்வர்யா ஏதோ கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு நீ கூட துணைக்கு போயிட்டு வந்துரு. மாமா, நான் 3 நாளைக்கு கோயிலுக்கு போக கூடாதுங்க. உனக்கு என்னையாச்சு? தப்புங்க மாமா, நான் போகவே கூடாதுங்க. இந்த வெள்ளி செவ்வாய் தவிர மத்த நாளெல்லாம் போக மாட்டேங்க. அடிக்கடி போய் கடவுளை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க. அது இல்லையா, பூசாட்ட கடவங்கனாரு, அவன் தேடிக்கிட்டு இருக்கான். கடவுளை பத்தி பேசும்போது கடனை பத்தி பேசுறிய? பாடுவா, 3 நாளைக்கு இந்த வீட்டுல யாருமே கோயிலுக்கு போக கூடாதுன்னா சும்மா பேசிட்டு இருக்கிறானே. போடா. சேது, மாமா, இந்த வீட்டுல வேலையே இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாள் இந்த ஆள் தான். இவர் அனுப்புங்க அந்த வேலைக்கு. எனக்கு பின்னால வேலை இருக்கு, நான் போய் பாக்கணுங்க. அண்ணே